படம் சூப்பராக இருந்தது. ஃபுல் காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு. எல்லாம் ஃபுல்லாக சிரிச்சுட்டு போகலாம். என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி நல்ல சரவடியாக இருக்கும். எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நட்டி சார் சூப்பராக நடிச்சிருக்கார். இல்லை ஃபுல்லாக நல்லா ரிலாக்ஸாக வந்து பண்ணிட்டு போகலாம். ரிலாக்ஸாக இருக்கும். காமெடி நல்லாயிருக்கு. எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். எல்லாருமே டீனேஜ் இது எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. சதுரங்க வேட்டை பார்ட் 2 மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபேமிலியோடு வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். ஃபுல்லாக சிரிச்சுட்டே தான் இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. ரொம்ப நல்லா இருக்குது. காமெடி படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஒவ்வொருத்தரோட வழக்கம் போல் நட்டி சாரோட பர்ஃபார்மன்ஸு ஆஸ் யூஷுவல் அதில் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சதுரங்க வேட்டைக்கு அப்புறம் இது ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லா ஓமானங்களோட அறிவானந்தா எடுத்து விளக்குறதுலேருந்து ரொம்ப ரொம்ப நல்லா ட்ராவல் ஆகிருக்கு படம். படம் ரொம்ப நல்லா வரும். கண்டிப்பாக ஜெயிக்கும். அதான் சொல்கிறேன், அறிவானந்தா அப்படின்னும் போது நித்யானந்தா அதை எடுத்து காட்டுறாங்க இல்லையா, அது எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ரிலேட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எல்லாரோட. அதுவும் இல்லாமல் சிங்கமொழி சாரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இந்த பர்ஃபார்மன்ஸில் அவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருந்தார். நட்டி சார் அவரோட ஆக்ஷனில் எப்போவுமே அவரோட பர்ஃபார்மன்ஸை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய இந்த ஃபாரின் பொம்மை அந்த மாதிரி நிறைய காமெடி சீன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. படம் ஜெயிக்கும். கண்டிப்பாக ஜெயிக்கும். படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் நிறைய ஃபன்னாக இருந்தது. நட்டி சார் இருந்தாவே வந்து ஃபன் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். சீரியஸ் நிறைய இருந்தாலுமே ஃபன்னுன்னு வந்து அவர் பயங்கரமாக பிரித்து மேய்ச்சிருவார். பட் இந்த படம் ஃபுல்லாகவே ஃபன் ஓவரோடுன்னு தான் சொல்லுவோம். ஸ்டார்டிங் டு எண்டிங் நிறைய சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். ஃபேமிலியோடு வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். யங்ஸ்டர்ஸ்க்கு நிறையா கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து நிறைய அந்த என்ன சொல்கிறது, சதுரங்க வேட்டை 2லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் அந்தளவுக்கு ரொம்ப சீரியஸாலாம் அவங்க கொண்டு போகல. பட் திருடுறாங்க. பட் அதை எந்த அளவுக்கு ஃபன்னாக கொண்டு போக முடியுன்றது தான் அவங்க சூப்பராக காமிச்சிருக்காங்க. அண்ட் டைரக்ஷன் டீம் நடிச்சிருக்கவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் கூட எனக்கு புதுசாக பார்த்த மாதிரி தான் இருந்தது. பட் பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. சிங்கம்புலி சார்லாம் லெஜெண்ட். அவரை பற்றி சொல்லவே வேணாம். ஆப்வியஸ்லி தெருக்கி விட்டுருக்காரு. அண்ட் எண்டு வரைக்குமே அவரை பார்த்தாவே நமக்கு கண்டிப்பாக சிரிப்பு வரும். அந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. நல்ல படம். தாராளமாக நீங்கள் தேட்டர் வந்தே பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலி படம் என்ன சொல்கிறது, எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ நல்ல காமெடி மூவி இருக்குன்னு சொல்லிட்டு. எதிர்பார்க்காம இருந்தால் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு. படம் முழுக்க வந்து போரே அடிக்கல. ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணோம். இந்த தீபாவளிக்கு வந்து இந்தமாரி படம் வந்து கண்டிப்பாக எல்லா ஃபேமிலியும் என்ஜாய் பண்ணி பார்த்து ரசித்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இதில் என்னன்னா என்ன இந்த லைஃப் ஸ்டைலில் நடக்கிற, சோஷியல் மீடியாவில் நடக்கிறது, மீடியாவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல காமெடியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரங்க வேட்டெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ அந்த தோரணையில தான் வரும் இந்த படமும். ரொம்பவே விறுவிறுப்புன்னு சொல்கிறத விட ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குது. ஹீரோ வந்து செம்மையாக வேறு லெவலில் கலக்கியிருக்காரு. டைலாக் டெலிவரிலாம் வேறு லெவலில் இருந்துச்சு. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து அவங்கவுங்க கதாபாத்திரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சாங்ஸும் நல்லா இருக்குது. அதுவும் இந்த செகண்ட் ஹீரோ வரது வந்து அவர் இன்னும் புதுசாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ரொம்ப ஹாட்டாக, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப அழகாகவும் நடிச்சிருக்காரு. நம்ம நட்டி சார் சொல்லவே வேண்டாம். ஆஸ் யூஷுவல் அவர் சூப்பராகவே கலக்கியிருக்காரு. நம்மளுக்கு ரொம்ப ஒரு என்டர்டெய்னிங் மூவி சொல்லலாம். அவர் எப்போவுமே கலக்கிறவர் தானே. இந்த படத்தில் கலக்க அவர் எல்லாருமே சொல்கிறது நம்மளுக்கு என்ன சொல்கிறது, இவங்க வந்துட்டாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொடுக்குறாங்க. இவர் வந்திருக்காரு நம்மளுக்கு இந்த மூவியில், அப்போ இன்னும் நல்ல சீன்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி சீன்ஸ் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. கைலாஷா அது கடைசியில் உங்களுக்கு காமிப்பாங்க என்ன மாதிரி. நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி வந்து எதிர்பார்க்கல. இந்த மாதிரிலாம் ஒரு கான்செப்டை கொண்டு வருவாங்கன்னு. இதில் என்னென்னா ஒவ்வொரு சீனில் வந்து நம்ம ஏதோ படத்தில் பார்த்தோமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த படத்தில் வந்து புதுசாகவே அவங்க கொண்டு வந்திருக்காங்க அந்த சீன்ஸை. ஒருத்தர் வந்து உட்காந்துருக்க போஸ் முதல் கொண்டு, அப்புறம் வந்து பாட்டுங்களில் வர சீன் முதல் கொண்டு ஒவ்வொரு சீனும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே காமிச்சிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு படம். ஆக்சுவலி கம்பி கட்டின படம் உண்மையிலே ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது நம்மளோட லைஃப்பில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் வந்து ஏமாந்துருப்போம். அந்த கதை தான் இந்த கம்பி கட்டின கதை. ஏதாவது ஒரு வகையில் ஒரு சாமியாராக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு பிஸ்னஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம வந்து யாருக்கிட்டையாவது ஏமாந்துருப்போம். அந்த ஒரு அவேர்னஸ் தான் இந்த படம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போயிட்டு சிரித்து பார்க்கலாம். வயிறு வலிக்க சிரித்து பார்க்குற அளவுக்கு இந்த தீபாவளிக்கு உண்மையிலே ஒரு வர்த்தபிளான படம்னா இந்த கம்பி கட்டின கதை தான்.
ஆக்சுவலி இப்போ நான் பேசும்போதே எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் இருக்குது. பேசும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த படம் எப்படி இருக்கும்னு. நான் சொல்கிறத விட ஃபேமிலியோட வந்து பாருங்கள். ரொம்ப ஆக்சுவலி இந்த தீபாவளிக்கு ஒரு சிரிப்பு மத்தாப்புன்னு அது இதுவாக தான் இருக்கும். கண்டிப்பாக இருக்குது. அது வந்து பேர் சொல்ல தேவையில்ல, இந்த படத்தில் இருக்குது. நல்லா இருக்கு. ஆனால் தனியாக பார்த்துருக்கேன். நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுது. மொத்த ஃபேமிலி கூப்பிட்டு வந்து பார்க்கணும். சிங்கப்பள்ளி சார் சொல்லவே வேணாம். எங்கெல்லாம் கேப் கிடைக்குதோ அங்கெல்லாம் பட்டாசு போட்டிருக்காரு. ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் பயங்கரமான ஒரு சிரிப்பு தான் வந்தது. ஏனென்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாட்டிலும் இந்த போலீஸ் சாமியார்களை வந்து எப்படியெல்லாம் ஏமாற்றுறார்கள் மக்களுங்கிறத இந்த திரைப்படம் வாயிலாக சொல்லியிருக்கிறது நான் பெருமைப்படுறேன். இந்த பிரபஞ்சம் வந்து கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸு, ஹீரோ, ஹீரோயின், ப்ரொடியூசரு, மியூசிக் டைரக்டரு மற்றும் எண்ணற்ற கலைஞர்களுக்கு வந்து நான் ரொம்ப வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த திரைப்படம் வந்து அனைவரும் தியேட்டரில் வந்து பார்க்கணுன்னு இந்த காணொலி மூலம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இங்கே வந்து உலக நாடுகளே வியப்புடன் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான சாமியார்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் இல்லை, கிட்டத்தட்ட எண்ணற்ற சாமியார்கள் இங்கே இருக்கிறாங்க. உண்மையே சொல்லக்கூடிய சாமியார்கள் இங்கே 100% இல்லைங்கிறத நான் உணர்ந்து நான் பயணம் பண்ணுறேன். காரணம் என்னென்றால் என் பேர் வந்து வாழ்வு வழி சித்தர். அதாவது வாழ்வு வழி சித்தர். இந்த பிரபஞ்சத்தை நான் பூஜை பண்ணுறேன். பிரபஞ்சம்னாக்க நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதுங்களுக்கு நான் வழிபட்டுட்டு இருக்கிறேன். அதுங்களை வச்சு நான் நேசித்து நான் பூஜை பண்ணி மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திகிட்டு இருக்கிறேன். இந்த திரைப்படமானது போலி சாமியார்கள் எப்படி உருவாகினாங்க, இந்த பொதுமக்கள்கிட்ட இந்த போலி சாமியார்கள் எப்படி வந்து இந்த மக்களை ஏமாற்றி தன்னை உயர்த்தி கொண்டு போனார்கள் என்பதை வந்து மிக துல்லியமாக கேமராமேனு அருமையாக அதை படம் பிடித்து ஒரு திரைக்காவியமாக அமைச்சு தந்த டைரக்டர், திரைப்பட கதாசிரியர், ரைட்டரு மற்றும் மியூசிக் டைரக்டர் எல்லாரும் இதில் வந்து பக்காவாக சூப்பராக வெளிக்கொண்டு மக்கள்கிட்ட புரிகிறது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்களையும் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கணுங்கிறத என்னோட ஆசீர்வாதத்தில் நான் வேண்டுகிறேன். என் பெயர் வாழ்வு வழி சித்தர். நான் வந்து பிரபஞ்சத்தை வச்சு வழிகாட்டும் ஒரு சித்தர். ஏனென்றால் என்னை இந்த திரைப்படத்துக்கு டிசிஆர் காமெடி ஆக்டர் வந்து என்னை சிறப்பு கூப்பிட்டாங்கங்கிற ஒரு இதுக்காக வந்திருந்தோம். சூப்பராக இருக்குது.